டேரானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானின் போர்க்கால தலைமை தளபதியும் ஈரானிய உச்ச தலைவர் அலி கமேனிக்கு மிக நெருக்கமானவருமான அலி ஷத்மானியை கொன்றதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். இது குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்ட செய்திக்குறிப்பில், ஈரானின் போர்க்கால தலைமை தளபதியும் ஆட்சியின் உயர் ராணுவ தளபதியுமான அலி ஷத்மானி துல்லியமான உளவுத்துறை தகவல்களை தொடர்ந்து மத்திய டேரானில் தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்று குறிப்பிட்டுள்ளது. ஈரானின் போர்க்கால தலைமை தளபதி அலி ஷத்மானி ஈரானிய ஆயுதப்படைகளின் அவசர கால கட்டளை தளபதியாக பணியாற்றினார். அவர் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை மற்றும் ஈரானிய ராணுவம் இரண்டிற்கும் கட்டளை தளபதி இருந்தார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் 5வது நாளாக தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில், இன்று செவ்வாய்க்கிழமை ஈரானில் இருந்து ஏவப்பட்ட புதிய ஏவுகணைகளை கண்டறிந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்தது. எனினும் ஈரானிய ஊடகங்களில் ஷத்மானியின் மரணம் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. உயரடுக்கு IRGC படைக்கும் வழக்கமான ஈரானிய ராணுவத்திற்கும் இடையிலான கூட்டு ராணுவ நடவடிக்கைகளை திட்டமிடும் தலைமையகத்தின் தலைவராக அலி ஷத்மானி கடமையாற்றி இருந்தார். இதற்கு முன்னர் அதே பதவியை வகித்த கோலம் அலி ரஷீத் கடந்த வாரம் நடந்த இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதை அடுத்து அலி ஷத்மானி அந்த பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.